மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சரா? அது எப்படி? உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு உங்கள் ஆள் யாருனாச்சும் சிஎம் ஆகிட்டா மானமுள்ள தமிழ்நாடாக இருக்கும். அதுவே வந்துட்டு மாற்றத்தை நோக்கி வேறு யாருனாச்சும் உட்கார வச்சோம்னா உடனே மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்கிறீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு இல்லைன்னா ஒரு பேச்சா? சொல்லுங்கள். சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்து என்ன பேசுகிறேன்னு பார்க்கலாமே. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடச்சிட்டு தான் உன்னை இவரை அடித்து விடுவான். அது என்னது, இந்த திரள் நிதி மாதிரி கட்சி நிதி. போன டைம் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வெளிநடப்பு பண்ணிட்டாரு. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம கரூர்லேயே எங்கேயோ போயிட்டு தளபதி அவர்கள் அடுத்த முறை நம்ம எதை பேசினாலும் டக்குன்னு வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா கதையும் பூட்டிட்டு தான் இனிமேல் பேசணும் போல் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பூட்டிப்பார், உன் முதுகெலும்பு உடைக்கிறோம் அப்படின்னு மிரட்டல் தொனியில் பேசியிருக்காரு. இதை உண்மையிலேயே ஒரு ஏதோ ஒரு கட்சி நிர்வாகி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, கட்சியில் எங்கிட்டோ ஒரு இடத்துல முக்கியமான ஆள் பேச்சாளர் பேசியிருந்தா கூட சரி, ஓகே, ஏதோ இந்த கொத்தூஸ் எல்லாமே கொஞ்சம் மண்டை மூளை ஓடி போனவங்க தான் இருப்பானுங்க, அவனுக்கு பேசிட்டானுங்க அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சரை சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு உன் முதுகெலும்பு உடச்சி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறது கொலை மிரட்டலை எடுக்காமல் வேறு என்னென்னு எடுத்துக்கிறது? இதுக்கு உங்கள் கட்சி தலைவர், திமுக கட்சி தலைவர் இருக்கார்ல ஐயா ஸ்டாலின், அதுக்கு என்ன தெரியுமா போட்டிருக்காரு? நீங்களே பாருங்கள். அதாவது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஜனநாயக பண்பு இல்லையாமா. எப்படி? ஒரு முதலமைச்சரை, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நீ உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே உன் முதுகெலும்பை உடச்சி தான் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது ஜனநாயக பண்பா? இதுதான் உங்களோட ஜனநாயக பண்பா? கேட்டால் 75 வருஷம் நாங்கள் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைலாம் கதையெல்லாம் விடுறீங்களே. ஒரு ஒரு முதலமைச்சரை பேசணும் அப்படின்னா சாதாரணமாக யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறவங்க கூட நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறானுங்க. நம்ம எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், எந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, இந்தந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு எதனாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற பார்த்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு, இதுக்குன்னு ஒரு கட்சி தலைவராக வேறு இருந்துக்கிட்டு, எது தப்பு எது சரின்னு கூட தெரியல. உங்கள் கட்சி மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்கள் கட்சி மேலே இருக்கவர் அவர் உண்மையிலே கொலை மிரட்டலில் பேசியிருக்காரு. இதுவே உங்கள் ஆட்சியில் நீங்கள் உங்களை அந்த மாதிரி சொல்லியிருந்தா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்நேரம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருந்திருப்பான். இந்த டிவிகே கவர்மெண்ட்டில் தளபதி அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார், பண்ணவும் இல்லை. சரியா? ஜஸ்ட் கைது நடவடிக்கை. ஆமாம், கொலை மிரட்டல் வைத்தா கைது நடவடிக்கை தான் எடுக்க முடியும். இதுவே உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவல்துறை போயிட்டு வீட்டுக்குள்ளே போந்து கைது நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தோம்னா வெளியில் நம்ம ஆளுங்களாம் ப்ரொடெக்ஷன் பண்ண சொல்லி கூட்டத்தை கூட்ட சொல்லி, எதுக்கு இந்த வாய்ஸ் விடாலி? அப்புறம் எதுக்கு பேசணும்? நீங்கள் பேசுனது அப்போ தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து நியாயமான கருத்துக்கள் கரெக்டாக எதிர்க்கட்சி வேலை செஞ்சிங்கனாவே நல்லாயிருக்கும். அடுத்து வரப்போகிற அந்த 7 தொகுதியோ 6 தொகுதியோ இடைத்தேர்தல் ஏதோ ஓரளவுக்குனாச்சும் ஒரு 2-3 சீட்னாச்சும் 2 சீட்னாச்சும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்படி வாய்ஸ் விடால் பேசிக்கிட்டு இருந்தீங்க, திமுறாவே பேசிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு தொகுதி கூட உங்களால் கைப்பற்ற முடியாது.